வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மார்ச் அல்லது ஏப்ரலில் நடத்த முடியும். தைப்பொங்கல் நீண்ட விடுமுறையை முன்னிட்டு போதுமான போக்குவரத்து சேவைகள் இல்லை, பயணிகள் குற்றச்சாட்டு. கடத்திச் செல்லப்பட்ட மாணவி வெளியான சிசிடிவி காணொலி இணைப்பு. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பல்வேறு நகரங்களை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுப்பு. லாஸ் ஏஞ்சலின் காட்டுத்தீ பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. தொடரும் மழை வீழ்ச்சி, மெல்வத்தூயாவின் நீர்மட்டம் தந்திரிமலை பகுதியில் அதிகரிப்பு. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும், எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் என முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். பாணந்துறை பகுதியில் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்காக முன்னதாக கோரப்பட்டிருந்த வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலான சட்டமூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு போதியளவு கால அவகாசம் உள்ளது. எனவே அதனை நிறைவேற்றி 3 மாதங்களுக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தக்கூடிய சட்டரீதியான இயலுமைகள் கிடைக்கப்பெறும். அதற்கமைய மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும். அத்துடன் இந்த தேர்தலுடன் தொடர்புடைய பல விடயங்கள் குறித்து அனைத்து தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் இடையே எதிர்வரும் 17ஆம் தேதி கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தைப்பொங்கல் மற்றும் நீண்ட வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு பயணங்களை முன்னெடுப்பவர்கள் போதுமான அளவு போக்குவரத்து சேவைகள் இடம்பெறுவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். கொழும்பு மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் பணிபுரியவர்கள் பலர் இன்றைய தினம் தங்களது சொந்த இடங்களுக்கு செல்வதற்காக கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையம் மற்றும் பிரதான பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் தைப்பொங்கல் மற்றும் நீண்ட வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு பல விசேட தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறைக்கும் பதுளைக்கும் விசேட தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக தொடர்ந்து பொது முகாமையாளர் VS பொல்வத்தகே தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தங்களது சொந்த இடங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் போதியளவு போக்குவரத்து வசதிகள் இடம்பெறவில்லை எனவும் தெரிவித்தனர். மாணவி ஒருவரை வலுக்கட்டாயமாக கருப்பு நிற வேனில் ஏற்றிச் செல்லும் காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஹாப்புகைத்துடன தவுக்கல பகுதியில் நேற்று முன்தினம் காலை 7:45 மணிகளவில் இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இஸ்லாமிய மாணவிகள் இருவர் வீதியில் சென்று கொண்டிருந்த போது கருப்பு நிற வேன் ஒன்று பின் இருக்கையில் இருந்த இளைஞன் ஒருவன் அந்த மாணவிகளின் ஒருவரை வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்ற முற்படுகிறார். எனினும் வீதியில் நடந்து சென்ற மற்றொரு இளைஞன் குறித்த மாணவியை காப்பாற்ற போராடுகிறார். மேலும் அந்த இளைஞன் மாணவியை காப்பாற்றுவதற்காக நீண்ட தூரம் வேனில் தொங்கிச் செல்வதையும் குறித்த சிசிடிவி காணொலியில் அவதானிக்கலாம். இதேவேளை இக்கடத்தலுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய வேன் பொலனறுவை நகரில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் குறித்த வேன் வாடகைக்கு எடுக்கப்பட்டது எனவும் காவல்துறையினர் எமது செய்தி பிரிவுக்கு தெரிவித்தனர். மேலும் மாணவியை கடத்திய இளைஞன் கடத்தப்பட்ட
மாணவியின் உறவினர் என்று முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த இளைஞனும் கடத்தப்பட்ட மாணவியும் நீண்ட நாட்களாக காதலித்து வருவதாகவும் அப்பெண்ணின் குடும்பத்தினர் அவர்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக கோபமடைந்த இளைஞன் அவரை கடத்தியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 18 வயதான கடத்தப்பட்ட மாணவி கம்பளை மரியாவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு அமைக்க நாடளாவிய ரீதியில் பல்வேறு நகரங்களை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் பொதுமக்களுடன் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு அமைக்க தென் மாகாணத்தில் பல வீதிகள் சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி காலி கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையில் பலப்பட்டிய பகுதியை உள்ளடக்கிய வீதியின் இருபுறமும் சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் காலி கோட்டையை சூழ உள்ள பகுதியை சுத்தம் செய்யும் பணியில் காவல்துறை அதிகாரிகளும் பிரதேச மக்களும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹம்பாந்தோட்டை நகரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை கடற்கரை பகுதி என்பவற்றை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. லாஸ் ஏஞ்சலில் காட்டுத்தீயினால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது தவிர 12,000 கட்டடங்கள் முற்றாக அழிந்து அல்லது சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈட்ரன் மற்றும் பாலிசேட்ஸ் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவல் மேலும் விரிவடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பிரதேசங்களில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். பாலிசேட் காட்டுத்தீ இதுவரை 22,600 ஏக்கர் பயிர்ச்செய்கைகள் அழிந்ததுடன் 14,000 ஏக்கர் பயிர்ச்செய்கை காணிகள் ஈற்றன் பகுதியில் அழிந்து போயுள்ளது. இந்த பிரதேசங்களில் பெரும் பிரயத்தனுக்கு மத்தியில் தீயணைக்கும் படையினர் 11 முதல் 15% தீயினை நேற்று காலை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளனர். இதனிடையே குறித்த பகுதியில் நேற்றிரவு முதல் எதிர்வரும் புதன்கிழமை வரை காற்றின் வேகமானது 120 கிலோமீட்டர் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தொடர்ச்சியான மழை காரணமாக மல்வத்தோயாவின் நீர்மட்டம் தந்திரிமலை பகுதியில் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எம்பி கிறிஸ்டஸ் சிம்போனி எனப்படும் சொகுசு பயண கப்பல் நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பலில் 211 பயணிகளும் 417 பணியாளர்களும் வருகை தந்தனர். மாலைத்தீவுகளில் இருந்து இந்த கப்பல் வருகை தந்துள்ளது. இந்த கப்பலில் வருகை தந்த பயணிகள் கொழும்பு, காலி, திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட உள்ளார்கள். நேற்றிரவு இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சைப்ரஸுக்கு புறப்பட்டுள்ளது. தைப்பொங்கலுக்கு இன்னும் ஒரு நாட்கள் உள்ள நிலையில் சந்தையில் சிவப்பு அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தோட்டப்பகுதிகளில் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இறக்குமதி செய்யப்படும் அரிசியிலிருந்து பால் சோறு தயாரிப்பது கடினம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் ஒரு மாதத்திற்கு பச்சை அரிசி பற்றாக்குறை நிலவுகிறது. இருப்பினும் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்ததன் மூலம் 1,67,000 மெட்ரிக் டன் அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டில் அரிசி பற்றாக்குறை தீர்க்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ந்து நிலவும் சிவப்பு அரிசி பற்றாக்குறை காரணமாக நாளைய தினம் தொடங்கும் தைப்பொங்கல் பண்டிகைக்கான சடங்குகளை செய்ய வேண்டியிருப்பதால் தோட்டப்பகுதிகளில் உள்ள மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரி கொள்கையை அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் அதன் நன்மைகள் வாகன விற்பனையாளர்களினால் அநீதியான முறையில் பெற்றுக் கொள்ளப்படும் என பொருளியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த 5 வருடமாக காணப்பட்ட வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தளர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்
நிலையில் தற்போது புதிய வரி கொள்கைகளுக்கு மேலாக வாகன இறக்குமதிக்கான ஏனைய அனைத்து வரிகளும் சேர்க்கப்பட்ட பின்னரான முழு வரியானது 500% அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகி தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த வருடத்துக்குள் 50,000 வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் அரசாங்கம் அறிவிக்கும் வரி விகிதங்களினால் நுகர்வோர் பயனடைய மாட்டார்கள் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியத்துறை சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த அத்துக்குருள தெரிவித்துள்ளார். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.